காலி பணியிடங்கள் நிரப்புவது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் இன்று முதல் பணி புறக்கணிப்பு மற்றும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். தமிழகத்தில் வருவாய்த்துறையில் இளநிலை, முதுநிலை வருவாய்த்துறை ஆய்வாளர் பெயர் மாற்ற விதித்திருந்த அரசாணையை உடன் வெளியிட வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். கருணை அடிப்படையிலான பணி நியமனத்திற்கான உச்ச வரம்பினை 5% குறைத்துள்ளதை ரத்து செய்து மீண்டும் 25% வேண்டும். வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு அதீத பணி நெருக்கடி அளிப்பதை தவிர்ப்பதோடு சிறப்பு பணிகள் மற்றும் சான்றிதழ் பணிகளுக்கு வட்டாரந்தோறும் கூடுதல் துணை வட்டாட்சியர் பணியிடத்தை ஏற்படுத்த வேண்டும். பேரிடர் மேலாண்மை பிரிவில் கலைக்கப்பட்ட 97 பணியிடங்களை உடனடியாக வழங்க வேண்டும். 2 ஆண்டுகளுக்கான துணை ஆட்சியர் பட்டியல் மற்றும் நடப்பாண்டிற்கான கோட்டாட்சியர் பட்டியலை விரைந்து வெளியிட வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் இன்று முதல் பணி புறக்கணிப்பு மற்றும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இப்போராட்டத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்ட மையம் சார்பில் போராட்ட பிரச்சார இயக்கம் மற்றும் வாயில் கூட்டம் திருச்சி மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. மாவட்ட தலைவர் பிரகாஷ் தலைமை வகித்தார். மத்திய செயற்குழு உறுப்பினர் பிரேம்குமார் வரவேற்றார். சங்க மாநில தலைவர் முருகையன் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் போராட்டம் குறித்தும் பேசினார். மாவட்ட செயலாளர் ராமசாமி மற்றும் நிர்வாகிகள் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மாவட்ட பொருளாளர் ராமலட்சுமி நன்றி கூறினார். மாவட்ட செயலாளர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் திருநெல்வேலி மத்திய செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் பணிபுரியக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்களின் வாழ்வாதார கோரிக்கையினை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இன்று 3ஆம் கட்ட போராட்டமாக தொடர் பணி புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் அனைவரும் ஈடுபட்டுள்ளனர். இதில் மிக முக்கியமான கோரிக்கைகள் என்பது காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், பணியிடங்கள் கலைப்பு நடவடிக்கையை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் உள்ளிட்ட 9 முக்கியமான வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். தமிழக முதல்வருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையருக்கும் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சார்பில் வைக்கப்பட வேண்டிய கோரிக்கை என்னவென்றால், தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை உடனடியாக நிறைவேற்றி அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை உடனடியாக அரசானது ஏற்க வேண்டும். எங்களுடைய மாநில நிர்வாகிகளை உடனடியாக அழைத்து பேசி சுமூக உடன்பாடு எட்ட வேண்டும் என்பதை இந்நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பேரிடர் மேலாண்மை பிரிவில் உள்ள 97 பணியிடங்களை அரசானது கலைப்பு செய்து ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. நாளைய தேதி வரை அந்த பணியிடங்கள் நிரப்பப்படாமல் நிலவியுள்ளது. மேலும் சமீப காலமாக நிலமெடுப்பு பணியிடங்கள் உள்ளிட்ட பணியிடங்கள் கலைக்கப்பட்டதன் அடிப்படையில் பெரும்பாலான வட்டாட்சியர்கள், துணை வட்டாட்சியர்கள் பணியிடங்கள் கலைக்கப்பட்டது. இதன் காரணமாக பணியிறக்கம் ஏற்பட்ட சூழ்நிலை உள்ளது. வருங்காலங்களிலும் நில உச்சரம்பு உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களை கலைப்பதற்கான நடவடிக்கைகள் அரசால் மேற்கொள்ளப்படுகிறது. இது அனைத்தும் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் கண்டனத்தை தெரிவித்துள்ளோம். இதையெல்லாம் அரசானது கைவிட்டு மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்களின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக ஏற்க வேண்டும் என்பது. பேரிடர் மேலாண்மை பிரிவில் 97 காலி பணியிடங்கள், அலுவலக உதவியாளர் பணி ஏற்கனவே அரசாணை 2001 வெளியிடப்பட்டு 200க்கும் மேற்பட்ட அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் நிரப்ப வேண்டும். மேலும் பல்வேறு பணியிடங்கள் காலியாக நிலையில் உள்ளது.